எங்களுக்காக எவரும் பேச இல்லை. இயற்கை எம்மோடு இசைந்து நின்று போராடி கொண்டிருக்கிறது. இயற்கை எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. மானமிக்க தமிழ் பிள்ளைகள், மான தமிழச்சி பார்லை பால் குடித்த பிள்ளைகள், இன உணர்வும் மாணவனரும் கொண்ட தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து வருகிறோம். ஆள் மனதுக்குள் இதை பதிய வைத்து இதையெல்லாம் மறந்து கடந்து போக முடியாது. நம்ம என்ன சொல்வார்கள்? ஈழத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் என்பார். இவர்கள் இலவசத்தை வைத்து அரசியல் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அரசியல் என்று வேறு சொல்கிறார். இந்த அரிசி பருப்பு கொடுப்பது, 1500 கொடுப்பது, வேட்டி சேலை கொடுப்பது, மிக்சி கிரைண்டர் கொடுப்பது, தனக்கு வாக்களித்து அதிகார வலிமை எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்களை கையேந்தி பிச்சை எடுக்க வைப்பதற்கு பெயர் ஆட்சி, அந்த ஆட்சியை நிறுவுவதற்கு பெயர் அரசியல் என்று இன்றும் இந்த நிலத்தில் பேசிக்கொண்டு அலைகிறார். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, கற்றறிந்த பெருமக்களே, உலகெங்கும் பறைவாழக்கூடிய எண்ணின சொந்தங்களே, உலகிலே தோன்றிய ஒரு மூத்த இனம் தமிழர்கள் நாங்கள் பெருமை பேசுவோம் என்று எண்ணலாம். அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்கிறான், ஆதியில் மனிதன் பேசிய முதன் மொழி தமிழ் என்று. அப்படி என்றால் முதல் மாந்தன் தமிழன். ஆதியிலே காடுகளில் வாழ்ந்த மனிதன் எழுப்பிய ஒலியிலே இருக்க ஒளி வடிவம் இன்றும் தமிழிலே இருக்கு. ஓ என்று தொலைதூரத்தில் இருக்கிற மனிதனை அழைக்கவன் எழுப்பிய ஒலி இன்று வரை தமிழிலே இருக்கிறது. ஆதி மொழி தமிழ். அவனவன் தாய்மொழி. எங்களுக்கு உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ். 2200 ஆண்டுக்கு முன்பு கழிவறை கட்டி வாழ்ந்த மனிதன், தொழிற்சாலை கட்டி வாழ்ந்த மகன், தமிழ் மகன். இவ்வளவு பெருமைமிக்க ஒரு இனம், 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனம், 26,000 மக்கள் தொகை கொண்ட இனக்கூட்டம் எல்லாம் நாடடைந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது தன்னுடைய மொழி, தன்னுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் பாதுகாத்து வாழ்கிற போது உலகெங்கும் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் பேரினம் உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் தனக்கென்று ஒரு நாடடைந்து பெருமையோடு வாழக்கூடாதா? வாழக்கூடாதா? கேரளாவிலே புகழ்பெற்ற கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார், உலகிலேயே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை கிரேக்கர்களும் சீனர்களும் அதைவிடவும் இந்தியாவில் தமிழர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்று. எங்கள் மொழி எவ்வளவு தொன்மையானது என்பதற்கு சான்று ஆயிரம் லட்சக்கணக்கான சான்றுகளை எம்மால் எடுத்து பகர முடியும். அந்த மொழியின் பிள்ளைகள், அந்த இனத்தின் பிள்ளைகள் எமக்கென்று ஒரு நாடடைந்து சுதந்திரமாக எமது மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, வழிபாடு எல்லாவற்றையும் காத்து வாழக்கூடாதா? இந்த இயக்கத்திலும் துடிப்பிலும் தான் எமக்கான விடுதலை கனவு பிறந்தது. அதில்தான் எமது விடுதலை போராட்டம் வந்தது. எங்களை ஒண்டி அண்டி பிழைக்க வந்த சிங்கனிடத்திலே அடிமைப்பட்டு வாழ்வதை விட விடுதலைக்காக போராடி சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முடிவிலே அந்த களத்திலே விடுதலை போர் தொடங்கியது. அடிமை நிலையிலிருந்து வாழ்வதை விட அன்ன தமிழ் சமூக மக்கள் விடுதலை பெற்று வாழ்வோம், இல்லை என்றால் அந்த விடுதலைக்காக போராடி வீழ்வோம் என்ற முடிவிலே அங்கே ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டம் தொடங்கியது. ஒரு இனம் தன் மொழி காத்து, தன் இனம் காத்து, தன் நிலம் காத்து, வளம் காத்து, தன் கலை, இலக்கிய, பண்பாட்டை காத்து, தன் வழிபாட்டை காத்து, இவற்றையெல்லாம் பாதுகாத்து தனக்கென்று ஒரு நாடை அடைந்து வாழ்வதற்கான அரசியலை விட வேற ஏதாவது அரசியல் இருக்க முடியுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் சிந்தித்து பாருங்கள். எது அரசியல்? ஒரு இனம் தனது விடுதலைக்காக போராடுவதை விட அரசியல் உண்டா? பறிக்கப்பட்ட உரிமையை போராடி பெறுவதற்கு போராடுவதை விட அரசியல் உண்டா? அடிமை நிலையில் இருந்து உரிமை பெற்று மீள்வதற்கு, வாழ்வதற்கு போராடுவதை விட ஒரு ஆகச்சிறந்த அரசியல் உண்டா? எது அரசியல்? கண்முன்னே என் இனம் கொன்றொழிக்கப்படுகிறது அநீதியாக. அதை தடுக்க, காக்க போராடுவது, அதை விட அரசியல் வேற ஏதாவது உண்டா? கொன்றொழிக்கப்பட்ட எனது மக்களுக்கான நீதியை கேட்டு போராடுவதை விட புனிதமான ஆகச்சிறந்த அரசியல் ஒன்று இந்த உலகத்தில் உண்டா? எது அரசியல்? எது எமக்கான அரசியல்? சொல்லி சொல்லி ஒரு குற்ற உணர்வை தள்ளி ஈழத்தை பேசுவார்கள், ஈழத்தையே பேசுவார்கள். இவர்களுக்கு இன்னும் ஈழம் ஒரு பிரச்சனை தான், ஈழ பிரச்சனை என்றுதான் பேசுவார்கள். ஈழம் நமக்கு பிரச்சனை அல்ல.
ஈழம் நம் இனத்தின் விடுதலை, தமிழ் தேசிய இனத்தின் தாயகம், ஈழம் நமக்கான ஒரு கனவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஈழ பிரச்சனை, ஈழ பிரச்சனை, அதுவல்ல பிரச்சனை. கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்தது பிரச்சனை, அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்பது பிரச்சனை. காவிரியில் நதிநீர் உரிமையை பெற வேண்டும் என்பது ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை. முல்லை பேரியாற்றில் உரிய நீரை பெற வேண்டும் என்பது ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், அது பிரச்சனை. ஆனால் ஈழம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல, ஒரு தேசிய இனத்தின் தேச விடுதலை என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். ரெண்டையும் போட்டு குழப்புவார்கள், அது ஒரு பிரச்சனை என்பாங்க. இன்னைக்கு பன்னாட்டு சமூகம் செம்மணி படுகொலைக்காக பேசாமல் போகலாம். ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு என்று ஒரு வலிமையான அதிகாரம் வருகிற போது இந்த ஆவணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாட்டு கதவையும், ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் தட்டுவோம். ஒவ்வொரு நாட்டு தலைவர்களின் வீட்டு கதவையும் தட்டுவோம். எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள், சான்று இதோ. அது இனப்படுகொலை, அது போர் குற்றம் அல்ல, அந்த போரே குற்றம். எந்த நாட்டில் சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தி அளிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கூட நடக்கும் போது போரிலே பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களை அமைத்து எங்களை அழித்தது எப்படி? சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல் எந்த நாட்டிலே நடத்தப்பட்டிருக்கிறது? இலங்கையை தவிர எந்த நாட்டில்? இதை எப்படி பன்னாட்டு சமூகம் அனுமதித்தீர்கள்? இந்திய பெருநாடு 8 கோடி மக்களை, இந்த நிலப்பரப்பெங்கும் 8 கோடி மக்களை தன்னகைத்து வைத்திருக்கிற பெருந்தேசம் எப்படி பேசாமல் இருந்தது? அந்த நாட்டை பேச வைக்காமல் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? எட்டு கோடி தமிழ் மக்களை தாண்டி 1.25 கோடி சிங்களனின் நட்பு பெரிது என்று இந்த நாடு கருதுமானால் இதை எப்படி ஏற்பது? இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இந்த நாட்டுக்கு சொந்தமான மக்கள், இந்த நிலப்பரப்பு முழுதும் என்னது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்தவன் என் பாட்டன், தூக்கில் தொங்கியவன் என் மூதாதை, சிறைப்பட்டவன் வதைப்பட்டவன் என்னுடைய முன்னவர்கள். அப்படி எந்த பங்களிப்பை சிங்களன் செய்தான்? விடுதலை பெற்ற நாட்டிற்கு இன்று வரை வரி கட்டி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் சட்டத்திட்டம், இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற இனத்தின் மக்கள் நாங்கள். எங்களை தாண்டி சிங்கள நண்பனாக இருக்க காரணம் என்ன? எதன் பொருட்டு இனச்சாவை சகித்துக் கொண்டீர்கள்? எதன் பொருட்டு? ஒரு இனச்சாவை என்று வேணாம், சக மனித படுகொலை என்கிற அடிப்படையிலாவது நீங்கள் ஏன் பேச மறந்தீர்கள்? இப்போது இதை தோண்டி எடுக்கிற போது, சாட்சியங்கள் வெளிப்படுகிற போது இலங்கையின் தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது ஏன் ராணுவ வீரர்களின் உடலாக இருக்கக்கூடாது என்று. இந்த சிறுவன் எந்த ராணுவத்தில் இணைந்தான்? அந்த தாய் கை குழந்தையோடு எந்த ராணுவத்தில் பணியாற்றினார்? எந்த ராணுவத்தில்? எந்த ராணுவ வீரன் பால் புட்டி வைத்திருந்தான்? எந்த ராணுவ வீரன் பைக்கூடோடு இருந்தான்? இதை ஏன் எந்த ஒரு தலைவனும் கேள்வி எழுப்புவதில்லை? அதிகாரத்தில் இருப்பவர்கள் பேசி திசையிருப்பு விடுவதற்காக அது ராணுவ வீரர்களின் உடலாக, எலும்பு கூடுகளாக ஏன் இருக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்புகிறார். இப்படித்தான் உலக நாடுகள் எங்கும் போராடி போராடி விடுதலை பெற்றிருக்கிறார். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சொல்றார். இன்னைக்கு நாங்கள் அதை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று. இதேபோல் ஒரு நாள் தனித்தமிழ் ஈழ நாட்டை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று உலக நாட்டின் தலைவர்கள் சொல்லுகிற காலம் உருவாகும். இமானுவேல் மேக்ரான் போல ஒரு இதே இமானுவேல் மேக்ரான் கூட நாளை சொல்லலாம். தமிழ் தேசிய இன மக்கள் எழுச்சியுற்று ஒன்றிணையும் போது உலகெங்கும் 140-150 நாடுகளில் நிறைந்து வாழ்கிறோம் நாங்கள். ஒரே குடையின் கீழ் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்று ஒரே கொடியின் கீழ் ஒன்று திரள்கிற காலம் விரைவில் உருவாகும். அது உருவாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் நீ என் கடவுச்சீட்டை முடக்கினாய். ஆனால் எழுதி வைத்துக்கொள், இன்னும் 4-5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழ் பேரினத்தையும் ஒரே அரசியல் கூட எங்கள் கட்டி எழுப்பல நீ பார்த்தேரு. இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம், நாளை எங்களுக்காக உலகெங்கும் இருக்கிற மானுடம் பேசுகிற மகத்தான தலைவர் மருமக்கள் பேசுவார்கள். அதற்கான காலம் உருவாகும். அதற்கான காலம் உருவாகும். புரட்சியால் போராடி பூத்த பூமிகள் எத்தனையோ இருக்கிறது. அதன் தலைவர்களுக்கு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி கொடுமைகள் போய் சேரவில்லை, சேர்க்கவில்லை. அதுதான் சிக்கல். சேர இந்த ஆட்சியாளர்கள் விடவில்லை, அதுதான் கொடுமை. எங்களுக்காக யார் பேசியிருக்க வேண்டும்? உலக நாடுகளுக்கு இந்தியாவில் யார் பேசவில்லை என்றாலும் தமிழ்நாடு பேசியிருக்க வேண்டும், பேசவில்லை.
உலகில் எந்த நாடு பேசவில்லை என்றாலும் இந்தியா பேசியிருக்க வேண்டும், பேசவில்லை. அதனால் எந்த நாடும் பேசவில்லை, அவ்வளவுதான். இதையெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று பேசுவார்கள் நம்ம இடத்துல. இதுதான்டா எங்களுக்கு பிரச்சனையே. கண் முன்னே என் இனம் அழித்து ஒழிக்கப்பட்டதை, கொன்றொழிக்கப்பட்டதை, என் தாய் தந்தை, என் அக்கால் தங்கை, எங்கள் பிஞ்சுகள் கொன்றொழிக்கப்பட்டதை கடந்து போய் என்னதாண்டா அரசியல் இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்கு. எதுக்கு தான் அந்த அதிகாரம்? எங்களுடைய இறுதி இலக்கே பூமி பந்தில் எங்களுக்கென்று ஒரு தேசத்தை படைப்பதுதான். அதற்கான பயணம்தான் இது. தமிழ் தேச மக்களுக்கென்று, தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை படைப்பது, அந்த அதிகாரத்தை கொண்டு அவர்களுக்கென்று தேசம் படைப்பது, இதுதான் எங்கள் கனவு. இங்கே பேசிய தம்பிகள் கூட குறிப்பிட்டார், தம்பி ஹுமாயூன் கூட குறிப்பிட்டார், இது நமக்கான நாடு அல்ல, நம்மை பற்றி இது கவலைப்படாது என்பதற்கு பல உதாரணங்களை, காரணங்களை சொல்ல முடியும். திபெத்தியனுக்கும் இந்த நிலத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? தலாய் லாமாவை பத்திரமாக பாதுகாக்கிற இந்தியா ஏன் தலைவரை கொள்ள வேண்டும் என்று துடித்தது? திபெத்தியர்களுக்கு குடியுரிமை கொடுத்து பாதுகாப்பாக விளையாட்டு திடல், வணிக வளாகம், திரையரங்குகள், கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாம் கட்டி கொடுத்து படிக்க பாதுகாக்கிற இந்த அரசு ஏன் தமிழீழ மண்ணிலிருந்து வந்த நம் ரத்த சொந்தங்களை ஏன் இன்னும் எதிரிகளாக வைத்திருக்கிறது? 35 ஆண்டுகளை தொட்டு ஒரு தலைமுறை தாண்டி வாழ்கிற தமிழ் சொந்தங்களை ஏன் இன்னும் எதிரிகளாக, அகதிகளாகவே வைத்திருக்கிறது? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கையிலே, எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், நியூசிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், அமெரிக்கா, உலகில் எல்லா நாடுகளும் எங்களை தன்னாட்டு குடிமக்களாக ஏற்றுக்கொண்டு குடியுரிமை கொடுக்கிற போது இந்த நாடு ஏற்க மறுப்பது ஏன்? கொடுக்க மறுப்பது ஏன்? அயர்லாந்திலே என் தம்பி திருக்குமரன் இருக்கிறான், அவனுடைய மகன் குரு அயர்லாந்து நாட்டிற்கு டென்னிஸ் ஆடுகிறான். அவன் டென்னிஸ் ஆடுவதற்கு அந்த நாட்டின் பிரதமர் வாழ்த்து கடிதம் எழுதுகிறார். குரு, இந்த நாட்டின் பெருமையை நீ நிலைநாட்டுகிறாய் என்று. தமிழீழ மண்ணில் பிறந்த மகன் அயர்லாந்து நாட்டின் குடிமகனாக அங்கு அந்த நாட்டிற்கு விளையாடுகிறார். எங்கள் பிள்ளைகள் அந்த நாட்டின் காவல்துறையிலே, அந்த நாட்டின் ராணுவத்திலே பங்கேற்கிறார்கள். அங்கீகரிக்கப்படாத தேசம். அந்த நாடுகளுக்கு இடையே நடந்த போட்டியிலே தமிழீழ மண்ணில் பிறந்த எங்கள் பிள்ளைகள், எங்கள் தாய் நிலத்தின் பிள்ளைகள், எங்கள் தேசிய கொடி ஏந்தி கால்பந்தாட்டத்திலே முதலிடத்தை வென்று தமிழீழ தேசிய கொடியோடு அந்த திடலிலே ஓடி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எதற்காக என் தலைவன் ஆசைப்பட்டான்? எதற்காக நாங்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து போராடினோம்? இதற்காகத்தான். அந்த கொடி ஏறுகிற போது என் தாய் மொழியிலேயே என்னுடைய தேசிய கீதம் பாடப்பட்டது. ஏறுது கொடி ஏறுது என்று பாடப்பட்டது வெற்றி மேடையிலே. நான் சொல்லும் போது நீங்கள் ஏளனமாக எண்ணிருக்கக்கூடும். நிகழ்காலத்தில் சான்றாக எங்கள் பிள்ளைகள் நிகழ்த்தி காட்டினார். உலகத்தில் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. இதான் நம்முடைய தாத்தன் பாடியது, நாமக்கல் கவிஞர். ஆனால் மானமும் வீரமும் அவனுக்கு உயிர் என்று காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அதை தமிழ் பேரினம் ஒன்று இருக்குது, இதுக்கு ஒரு மொழி இருக்குது என்று உலக நாடுகளில் இருக்கிற அறிஞர்கள் பிள்ளைகள் எல்லாம் பேசுகிறார்கள். உலகில் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் என்றால் தமிழ் என்று பேசுகிறார்கள். பிற மொழி பிள்ளைகள் பேசுகிறார்கள். இது காரணம் எல்லாம் நாம் பெரிதாக தேடி அலைய வேண்டியது இல்லை. சிவசங்கர மேனன், வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த சிவசங்கர மேனன் சாய்ஸஸ் என்ற தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே எழுதியிருக்கிறார். இறுதிக்கட்ட போரிலே போரை நிப்பாட்டி பிரபாகரன், புட்டம்மான் போன்ற தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பியது. ஆனால் அதற்கு அன்றைய இந்திய தலைமைகளும் ஆட்சியில் இருந்தவர்கள் யார் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர்களும் அதை விரும்பவில்லை. அவர் எழுதியிருக்கார். ஏன் தமிழ்நாட்டு தலைவர்கள் விரும்பவில்லை? எத்தனை தலைவர்கள்? ஒன்னு அம்மையார் ஜெயலலிதா, இன்னொன்னு ஐயா கருணாநிதி. இவர் ஆட்சியில் இருந்தார், அவர் எதிர்க்கட்சியாக இருந்தார். விரும்பவில்லை. காரணம், பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் என்று எண்ணினார்கள். அதனால் அந்த போரை விரைவில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார்கள். அவன் என்ன சொல்றான்? கோத்தபாய ராஜபக்சே என்ன சொல்றான்? இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் செய்தோம். அதானே? எந்த பதவிக்காக, எந்த பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணினார்களோ
அங்கே அந்த பிரபாகரன் என்ற பெருவீரன் இல்லாதிருக்கலாம். இந்த நிலத்திலே அவன் மகன் அவன் உடன் பிறந்தார்கள் இருக்கிற வரை இந்த நிலத்திலே உன் அரசியலுக்கு நீ இன்னைக்கு ஆடலாம். 26க்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது நீ பாரு. 26க்கு பிறகு என்ன காரணத்திற்காக அந்த இடத்திலே என் தலைவன் இருப்பு கூடாது என்று கருதினீர்களோ, ஒரு நெருப்பை அணைத்து உலகெங்கும் பல கோடிக்கணக்கான நெருப்பை நீ பற்ற வைத்து விட்டாய். நீ நினைக்கிற நெருப்பை குப்பையை போட்டு மூடிடலாம்னு. இங்கே எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்கள்? ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள். இந்தியாவை காங்கிரஸை விமர்சிப்பார்கள். இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார்? உங்களுக்கே தெரியும். இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தா? என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தா? எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தா? எதற்காக? யாரிடத்திலே முறையிட்டு போரை நிப்பாட்ட உண்ணாவிரதம்? இந்தியாவுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லையே. உண்ணாவிரத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது. யார் சொன்னது? பிரணாப் முகர்ஜி. அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது. அப்ப எப்படி சொன்னீங்க? உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள்? சாகும் வரை உண்ணாவிரதம். யார் இடத்திலே கோரிக்கை வைத்து? கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல, இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப என்ன பொழுதுபோகலைன்னு உண்ணாவிரதம் இருந்தீங்களா? எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க? காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்போம், இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசியது யார்? இப்ப ஒட்டிக்கொண்டு உரசிக்கொண்டு நிற்பது யார்? யார்? ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள். எப்படின்னா எப்படி? மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார்? பிரணாப் முகர்ஜி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னால் போர் நிக்குது. பிரணாப் முகர்ஜிக்கும் போருக்கு என்ன சம்பந்தம்? இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணாப் முகர்ஜி பேச்ச ஏன் கேட்கணும்? இல்ல என்ன கொடுமை இருந்தது பாரு. போர் நின்றுச்சின்னு உண்ணாவிரதம் முடிஞ்சு வந்த பதுங்கு குளிக்கல பங்கருக்குள்ள இருந்த 200-300 பேர் வெளியேறிட்டான். ஏன் நடந்தது? என் தமிழ் மீது, என் தாய் மீது, என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது. போர் நின்றுச்சுங்கிறாரு. பங்கருக்குள்ள இருந்த பதுங்குழியில இருந்து வெளியில வந்துட்டான். 200 பேர் 300 பேர் மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான். இதான் நடந்துச்சு. பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள். அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள். இதைவிட கொடுமை. ஈழத்தை பேசிங்க என்ன? அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி பேசினீர்கள், அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது. ஏன் பேசுனீங்க? ஏன்? அங்க என் தலைவன் இருந்தான். அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது. அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது. இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது. எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டு அல்ல, அவனுக்கு ஓட்டு இல்ல, அது எங்கள் உரிமை. அந்த தாயக விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களின் தேச விடுதலை. அது தெரியாதா உங்களுக்கு? ஈழம் எங்களுக்கு வாக்கா, ஈழம் எங்களுக்கு ஓட்டா, எங்கள் உரிமை. ஈழம் என்பது 3 எழுத்து சொல்லல்ல, எம் உயிர், எம் மூச்சு. 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசிய பேரினத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு. அத போய் பேசி என்ன ஆகுது? வேணாம். ஈழத்தை பேசுவான், பிரபாகரனை பேசுவான், தமிழர் என்று பேசுவான். அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள்வேன். எதுக்கு தான் அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போறேன்? இப்ப வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறேன்? அதிகாரத்தில் உட்கார்ந்தவன அடுத்த அடி அங்கதான்டா பாய்வேன், அங்கதான் போவேன். நான் ஒரு சின்ன விளையாட்டுக்கு ஏதோ பேச்சுப்பா விளையாட்டுக்கு போயிட்டுப்பான்னு. டே இன்னைக்கும் சொல்றேன்டா, நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவன என் மீனவனை தொட்டா சொல்றா பாக்குறேன், கைவினை சொல்றா பாக்குறேன். பார்க்க சொல்லு. எப்படிங்க வெல்லுவாரு? 8.22 வச்சு எப்படி வருவாருன்னு 3 விழுக்காடு வச்ச அனுரா அந்த திசநாயக் இருக்கான்ல, அவரு 3 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவர் அதிபராகும் போது 8.22 வச்சு 22 8.22 வச்சிருக்கேன். நான் முதலமைச்சர் ஆக முடியாதா? இந்தியாவை யாரும் ஆள்றதுலயே 36,50,000 பேர் தேடிட்டான். இந்தியாவுக்கு நானா பிரதமர், அது மோடி ராகுலுக்கும் சண்டை. 8வது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான். இப்ப நீ எப்படி குட்டிக்கரணை அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் நீ வைக்கணும்.
விவசாயினா சீமான், சீமான்னா விவசாயி. அதுலயும் உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சியே ஏன் மூஞ்சிதான். அது சீமான பார்த்து போட்டுவா, நீ ஒன்னும் பண்ண முடியாது. என்னைய வேண்டிட்டேன், உங்களை கொன்றுட்டேன், கதை முடியும்.